தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம அட்டவணைப்படி இன்றைய நாள் 117வது நாள் தேதி 30/5/2025. இந்த பகுதியில நாம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 2 வினைச்சொற்களின் வேறுபாடுகளை அறிதல். அடிப்படையா பார்த்தோம்னா, வினை அப்படின்றது என்ன சொல்லலாம்? ஆக்ஷன் வேர்ட். ஒரு செயல்பாட்டை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அப்படின்னு சொல்லலாம். அப்ப 2 விதமான வினைச்சொற்கள் நமக்கு இருக்குது. அது ஒரே மாதிரியான உச்சரிப்பை கொண்டதாகவும் நெறைய நேரங்கள்ல இருக்கு. அது கடந்து ஒரே செயல்பாட்ட குறிக்கக்கூடிய 2 விதமான சொற்களும் இருக்கு. சரியா? அப்ப அதை எந்த இடத்துல நாம பயன்படுத்தணும்? எவ்வாறு பயன்படுத்தணும்? எடுத்துக்காட்டுக்கு மரபுச் சொற்கள்ல இந்த மாதிரி நாம நெறைய பார்க்கலாம். அத கடந்து உணவுப் பொருட்கள் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, உண் அப்படின்றதையும், பருகு அப்படின்றதையும் ஆ எந்த அளவுக்கு நாம வித்தியாசப்படுத்தி பயன்படுத்துறோம் அப்படின்றத தான் இந்த பகுதி நமக்கு தெளிவுபடுத்துது. அதே நேரத்துல ஒரு லிக்விட் ஃபுட் ஒரு நீர்ம பொருட்கள், உணவு உட்கொள்ளக்கூடிய அந்த பொருட்களே எடுத்துக்கோங்களேன். பருகு அப்டின்னும் இருக்கு. அருந்து அப்டின்னும் இருக்கு. சரியா? அப்ப 2மே அர்த்தம் அடிப்படையில ஒண்ணுதான். ஆனா, இத நம்முடைய தமிழ் மொழி எந்த மாதிரி வேறுபடுத்தி நமக்கு காமிக்குது அப்டின்னு நமக்கு சொல்றாங்க. அருகி அப்டின்னு ஒரு சொல் நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அருகி வரும் உயிரினம் அப்டின்னா ரொம்ப கம்மியாயிருச்சு அப்டின்னு அர்த்தம். அப்ப அப்டின்றது கம்மி அப்டின்னு அர்த்தம். அருந்து அப்படின்றது என்னது? கம்மியாக்கூடிய அப்படின்னு அர்த்தம். இந்த அருந்து அப்படின்ற வார்த்தைய எல்லா டிஸ்க்ளைமர்லயும் பயன்படுத்தியிருப்பாங்க. மது அருந்துதல் அப்படின்னு பயன்படுத்தியிருப்பாங்க. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம்? கன்சியூம் பண்றத குறைவான அளவுல கன்சியூம் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சொல்லாடல்ல குடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. குறைவான அளவுல குடிச்சாலும் அது பெரிய அளவுல உடலுக்கு கேட்டை விளைவிக்கக்கூடிய ஒன்று. அதனால மது அப்படின்றதே கையாளக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு அறிவுறுத்தல்கள வழங்கியிருப்பாங்க. இன்னமும் சொல்லப்போனா 12ஆம் வகுப்பு எத்திக்ஸ் புக்லலாம் நமக்கு குடுத்திருப்பாங்க. அந்த காலத்துல ஒரு பொது சபையில மது அருந்தியவர்களுடைய பேச்சுக்கு அங்கீகாரமே வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அப்ப மது அருந்துதல் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குற்றமாக பார்த்த ஒரு சமூகத்துல இருந்து தான் நாம எல்லாருமே வளர்ந்து வந்திருக்கிறோம். ஆனா தற்காலத்துல அது வேற விதமா போய்க்கிட்டு இருந்தாலும், நம்ம எந்த இடத்துல இருந்து தொடங்குனோமோ, எது நம்மளுடைய நம்மளுடைய ஆதிக்குடிகள், முன்னோர்கள் என்ன பின்பற்றுறாங்களோ, அத தெரிஞ்சு, அதன் வழி நடக்கிறது நம்முடைய கடமை. அத நமக்கு சொல்லிக் குடுக்கும் விதமா தான் நம்முடைய தமிழ் மொழியில நமக்கே தெரியாம நம்ம நெறைய வார்த்தைகள, ரொம்ப அழகான வார்த்தைகள பயன்படுத்திட்டு இருக்கிறோம் அப்படின்றது தான். சரிங்களா? அப்ப அந்த மாதிரியான சில வார்த்தைகள் அங்க நமக்கு அடையாளப்படுத்தியிருக்கிறாங்க. அது கடந்து கீழ சில பயிற்சி பகுதிகளும் இருக்கு. சரியா? அது எல்லாத்தையும் படிச்சிடலாமா? அப்ப முதல்ல நாம பார்க்கக்கூடியது என்னது? பேன் அப்படின்ற ஒரு சொல் தான் நமக்கு இந்த இடத்துல நமக்கு குடுக்குறாங்க. அப்ப பேன் அப்படின்றது பேணுதல் அப்படின்ற அடிப்படையில நமக்கு என்ன அர்த்தத்துல இருக்கு? காப்பாற்று. இந்த பேன் அப்படின்றது தலையில இருக்கக்கூடிய ஒரு பூச்சி இனத்த குறிக்குது. மான் அப்படின்றது மாண்புமிகு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பெருமை. இந்த மான் அப்படின்றது விலங்க குறிக்கக்கூடியது. தேநீர்னா தேயிலை நீர். தேன் நீர்னா தேன் போன்று இனிய நீர். கணை அப்படின்றது குதிரை கணைக்கிறத குறிக்கக்கூடியது. சரியா? இந்த கணை அப்படின்றது என்னது? அம்பு. சரிங்களா? கேள்வி கணைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மரம் அப்படின்றது வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லாக இருக்கு. இந்த மரம் அப்படின்றது மரத்தை குறிக்கக்கூடியது. பறவை அப்படின்றது கடலை. பறந்து இருப்பதால் கடல் அப்படின்றது பறவை என்று அழைக்கப்படுகிறது. இந்த பறவை அப்படின்றது பறவைகள குறிக்கக்கூடியதா. பறந்து வருவதால் புல்லினத்தை பறவை என்றனர். இரத்தல் அப்படின்றது என்னது? யாசகம் பெறுதல். சரியா? அத பண்டைய புலவர்கள் இரத்தலினும் அப்படின்று பயன்படுத்தியிருப்பாங்க. சரியா? அந்த காலத்துல புலவர்கள் எல்லாமே அரசவையில போயி அவங்களுடைய கருப்பொருள், அவங்களுடைய சிந்தனைகள அரச சபையில முன்வச்சு, அதற்குண்டிய பரிசு பெற்று வாழ்ந்தாங்க. இல்லையா? அது இரத்தல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இரத்தல் அப்படின்றது இறப்ப குறிக்கக்கூடியது. சரியா? பரி அப்படின்றது என்னது? குதிரையை குறிக்கக்கூடியது. இந்த பரி அப்படின்றது ஒரு வினைச்சொல். சரியா? அ பழத்த பறிக்கிறது, அதே நேரத்துல வழிப்பறி அப்படின்றது. அப்ப ஒரு இடத்துல இருந்து ஒரு பொருள எடுக்கிறது. அந்த அர்த்தம் தான். ஹரி அப்படின்றது என்னது? ஹரி அப்படின்னு நாம பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இல்லையா? பெருமாளை குறிக்கக்கூடிய ஒரு சொல். அரியும் சிவனும் ஒன்று அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? இந்த அரி அப்படின்றது என்னது? நோ அப்படின்றது. KNOW அப்படின்னு யூஸ் பண்ணுவோம்ல. அறிந்து கொள்ளுதல் அப்படின்றது. இந்த பனி அப்படின்றது நமக்கு தெரியும்.
பணிய குறிக்கக்கூடியது. இது வேலையை குறிக்கக்கூடியது. இந்த களி அப்படின்றது என்னது? மகிழ்ச்சி, களிப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா? கேலண்டர்ல நம்ம ராசி பலனுக்கெல்லாம் போட்டிருப்பாய்ங்க. இந்த களி அப்படின்றது நலனை பிடித்திருந்த களி நீக்கியது. களின்னா என்னது? துன்பம். விழி அப்படின்னா விழிச்சொல் அப்படின்னு படிப்போம். என்னது? நண்பா அதெல்லாம் என்னது? விழித்தல் அப்படின்னு சொல்லுவோம். நண்பா, கடவுளே அப்படின்றதெல்லாம் என்னது? விழித்தல், அழைத்தல் அப்படின்னு பொருள் தரும். இந்த விழி அப்படின்றது கண் விழிக்கிறது. ஒரு அப்படின்றது ஒன்றை குறிக்கக்கூடியது. இந்த ஒரு அப்படின்றது தண்டனையை குறிக்கக்கூடியது. ஒருத்தார்க்கு அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தியிருப்பாங்க இல்லையா? திருக்குறள்ல. இந்த கலைத்தல் அப்படின்றது கலைச்சு விடுறது. ஆட்டத்த கலைக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அழித்தல். இந்த கலைத்தல் அப்படின்றது என்னது? களைப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, சோர்ந்து போறது. பணித்து அப்படின்றது பணிந்து அப்படின்றது என்னது? சப்மிசிவா அதாவது கட்டுப்படுதல். பணித்து அப்படின்றது இந்த வேலையை அவர் செய்யும்படி பணித்தார் அப்படின்னா என்னது? உத்தரவிடுறது, கட்டளையிடுறது. இந்த அடிப்படையில நமக்கு எடுத்துக்காட்டுக்கள் நெறைய குடுத்திருக்கிறாங்க. சரியா? அப்ப இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் தான். ஆனா, அந்த சொல்லினுடைய தன்மை, அதனுடைய அர்த்தத்தையே நமக்கு மாத்திருது அப்படின்றது தான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்கிறோம். அத தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி தான் இத ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு குடுக்குறாங்க. விலை அப்படின்றது என்னது? பிரைஸ். இந்த விலை அப்படின்றது என்னது? விளைவித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? விளைச்சல். சரியா? அப்போ இந்த விலை அப்படின்றது கூற விளைகிறேன், விரும்புதல் அப்படின்ற அர்த்தத்துல வரும். சரியா? குவிந்து அப்படின்றது அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுக்கள் குவிந்தன. குவித்து அப்படின்றது ஆதரவாளர்கள் பரிசு பொருட்களை குவித்தனர். அப்ப அடிப்படையா குவிந்து அப்படின்றது தானா குவியிறது. சரியா? ஒரு ஆக்டர் யாராவது வர்றாங்கன்னா, அவங்கள பார்க்க தானா குவியிறது. குவித்து அப்படின்னா, நம்ம ஆட்கள புடிச்சு ஒரு இடத்துல குவிக்கிறது, இல்லன்னா பொருட்கள ஒரு இடத்துல குவித்து வைப்பது. சரியா? அப்ப அந்த வார்த்தை மாற்றம் எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துது அப்படின்னு பாருங்க. நெறி அப்படின்றது நெருக்குதல். கழுத்த நெறி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இது. இந்த நெறி அப்படின்றது என்னது? வலி. அறம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. வெறு அப்படின்றது அச்சத்தை குறிக்கக்கூடியது. இந்த வெறு அப்படின்றது வெறுப்பை குறிக்கக்கூடிய ஒரு சொல். இறங்கு அப்படின்றதல் இறங்குதல், கருணை காட்டுதல். இந்த இறங்கு அப்படின்றது கீழ இறங்கி வர்றது. ஆனா நம்ம பார்த்தீங்கன்னா, நெறைய நேரங்கள்ல எல்லாத்துக்குமே இந்த இறங்க தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இல்லையா? உரி அப்படின்றது கழற்று அப்படின்றது தான். ரிமூவ் அப்படின்ற இடம். வாழைப்பழ தோல் உரித்தல் அப்படின்றது. இந்த உரி அப்படின்றது தூக்கு. உரியடித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்தக்கூடியது. அருந்து அப்படின்னா குடி. இந்த அருந்து அப்படின்றது என்னது? நூல் அருந்து விட்டது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? துண்டுபட்டு. சீரிய, பெருமை பெற்ற. இந்த சீரிய அப்படின்றது என்னது? பாம்பு அல்லது புலி சீறுது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கோபத்தோட ஆக்ரோஷமா சீறுறது. ஈந்தாள் இது ரொம்ப முக்கியம். சரியா? பார்த்து வச்சுக்கணும். ஈந்தாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈனா கொடுன்னு அர்த்தம். சரியா? ஓரெழுத்து ஒரு மொழியில. கொடுத்தால்ன்னு அர்த்தம். ஈன்றாள் அப்படின்னா பெற்றெடுத்தாள் அப்படின்னு அர்த்தம். ஈன்றது, பசு கன்று ஈன்றது அப்படின்னு பயன்படுத்துவோம் இல்லையா? சேர்ந்து அப்படின்னா என்னது? நாம மத்தவங்க கூட போய் சேர்றது. சரியா? ஊருக்கு போய் சேர்ந்து அப்படின்னு தான் வரும். சேர்த்து அப்படின்னா மத்தவங்கள நம்ம டீம்ல சேர்க்கிறது. இல்லையா? அவன் பணம் சேர்த்தான். பணத்த நம்ம கூட சேர்க்கிறது. சரியா? அப்ப வித்தியாசத்த பார்த்துக்கோங்க. ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி பார்த்தா போதும். ரொம்ப சுலபமா இருக்கும். அடக்கு அப்படின்னா நாம மற்றவர்களை அடக்குறது. அடங்கு அப்படின்னா நாம அடங்கி போறது. சரியா? அப்ப அதான் வித்தியாசம். பணித்து, பணிந்து அப்படின்ற சொல் பார்த்தோம்ல. அதே மாதிரி தான். திருந்து அப்படின்றது மனம் திருந்திய கைதியின். திருத்து அப்படின்றது நாம மற்றவர்களை திருத்துவது. விடைத்தாளை திருத்தினேன் அப்படின்ற அர்த்தத்துல இடம்பெறுது. மாறு அப்படின்றது மற்றவர்களை மாறும்படி ஆணையிடுவது. மாற்று அப்படின்றது அவர்களை மாற்றுவதற்கு முயற்சிப்பது. சரியா? விரிந்து அப்படின்றது காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன. விரித்து அப்படின்றது நம்முடைய முயற்சியால, அதாவது ஒரு தனிப்பட்ட முயற்சியினால மேற்கொள்ளப்படுவது. மயில் தோகையை விரித்தது. ஸோ, அப்ப இங்க பயன்படுத்தி இருக்கக்கூடிய சொற்கள் எல்லாமே நமக்கு அந்த மாதிரி தான் இருக்கு. சரிங்களா? மறைந்த அப்படின்றது சூரியன் மறைந்த நேரத்தில். மறைத்து அப்படின்றது என்னது? ஒளித்து வைத்தல். அந்த மாதிரியான அர்த்தத்துல இருக்கும். அதே மாதிரி தான் பொருந்து அப்படின்றது ஒரு இடத்துக்கு நாம செட் ஆகுறது. பொறுத்து அப்படின்றது இன்னொரு பொருள அந்த இடத்துக்கு நாம செட் பண்ணி வைக்கிறது. விடையினை சரியாக பொறுத்து அப்படிங்கிறது தான். அப்ப இந்த மாதிரியான சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் நமக்கு இறுதி பகுதியில குடுத்திருக்கிறாங்க. அறுத்து, அழித்து, நீக்கு, புதைந்து
புதைத்து அப்படின்றது. அப்ப இது எல்லாமே அடிப்படையா நமக்கு எடுத்துக்காட்டுகள் எழுதத் தெரியும். எடுத்துக்காட்டு குடுக்கக்கூடிய பட்சத்துல, இதனுடைய அர்த்தம் இதுவா தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால அடையாளப்படுத்த முடியும். சரிங்களா? அப்ப இது சார்ந்து கேள்வி அப்படின்ற அடிப்படையில ஒரு சில மாடல் மட்டும் நாம பார்க்கலாம். இந்த பயிற்சி வினாக்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இதுல நம்ம புத்தகத்திலே கீழ பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சி வினாக்கள் கீழயே அதற்குரிய விளக்கமும் நமக்கு குடுத்திருப்பாங்க. ஸோ அப்ப அந்த ஒவ்வொரு கேள்விக்குரிய பதில் என்ன அப்படின்றத பார்த்துரலாம். ஸோ, ஏன் அந்த பதில் வந்துச்சு அப்படின்றதையும் நான் விளக்கி சொல்லிர்றேன். ஸோ, அதற்குரிய ஆன்ஸர பார்த்து, அதாவது அந்த பதில பார்த்து நீங்க கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். அடிப்படையா அந்த சொல் நாம பயன்படுத்துறோம் இல்லையா? என்ன அ இடத்துல பயன்படுத்துறோம்? எந்த தன்மையில பயன்படுத்துறோம்? அப்படின்றது தான் இந்த பகுதியில நாம தெரிஞ்சுக்க வேண்டிய வேறுபடுத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்க? விளையாடு, பயிற்சி 2ம் வினைச்சொற்கள் தான். அதற்குரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, கிரவுண்டுக்கு போய் விளையாடிட்டு வந்தேன் அப்படின்றத தாண்டி, கிரவுண்டுக்கு போய் பிராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விளையாட்டு அப்படின்றது என்னன்னாலும் விளையாண்டுக்கலாம். பிராக்டிஸ் அப்படின்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோட செயல்படுத்தக்கூடியது இல்லையா? இப்ப 2க்குமே உண்டான வித்தியாசம் என்னது? செயல், நோக்கம் அப்படின்றது தான் வேறுபாடு. சரியா? பொதுவா போய் விளையாண்டேன். எந்த டீம் கூடனாலும் விளையாண்டுருக்கலாம். எந்த விளையாட்டுனாலும் விளையாண்டுருக்கலாம் கிரவுண்டுக்கு போய். ஆனா பயிற்சி அப்படின்றது, இன்னைக்கு இத நான் பண்ணி முடிக்கணும். இன்னைக்கு இந்த அளவுக்கு பயிற்சிய நான் மேற்கொண்டிருக்கணும் அப்படின்ற ஒரு உந்துதலோட பண்றது. சரிங்களா? அடுத்து பாருங்க. போ, செல் என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன? போ அப்படின்றதுக்கும், செல் அப்படின்றதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அந்த செயலினுடைய தன்மை தான் வித்தியாசம். எடுத்துக்காட்டு நமக்கு குடுத்திருக்காங்க பாருங்க. சிவன், பார்வதி தன் பேச்சை கேட்காமல் தன் தந்தையிடம் செல்லும்போது, சிவன் கோபத்தில் போ என்றார் அப்படின்னு. அப்ப அந்த வாக்கியத்துல எந்த தன்மையில அது இடம்பெறுது அப்படின்றத கவனிக்கணும். அரக்கனை வதம் செய்ய சென்ற மகனை இறைவன் சென்று வா என அனுமதித்தார் அப்படின்னு இருக்கு. அப்ப செல் அப்படின்றது அனுமதியினுடைய வெளிப்பாடா இருக்கு. போ அப்படின்றது கோபத்தினுடைய வெளிப்பாடா இருக்கு. அப்ப அதுக்கு காரணம் இந்த செயல் தன்மை அப்படின்றது தான். 3வது பாருங்க, நட மற்றும் அடி என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. நட மற்றும் அடி என்ற இரு வினைகளை பயன்படுத்தும் பொழுது செயலின் விதம் அப்படின்றது தான் மாறுபடுது. தந்தை மகனை வேகமாக நட என்று கூறினார். குழந்தை தந்தையை அடிக்காதீர்கள் என்று கெஞ்சினார். அப்ப அந்த நட அப்படின்றதுக்கும், அடி அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. 2வது இந்த நட, அடி அப்படின்றத வேறு எப்படி வேறுபடுத்தலாம் அப்படின்னா, நட அப்படின்றது வேகமாக நட அப்படின்றது. இந்த அடி அப்படின்றது எப்படின்னா, அடிமேல் அடி வைத்து அப்படின்ற அர்த்தம் வரும். மெல்ல நடக்கிறது. சரியா? ஸோ அப்படியும் நாம தாராளமா வேறுபடுத்தலாம். தூக்கு மற்றும் கட்டு வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு நம்ம கேட்கிறாங்க. ஸோ இதற்கானது தூக்குதல் என்பது கீழிருந்து மேல் நோக்கி செய்யப்படும் வேலையாகும். ஆனால் கட்டுதல் என்பது ஒரு பொருளை சுற்றி வளைத்து கட்டுவதை குறிக்கும். சரியா? அப்போ அதன் அடிப்படையில இந்த செயல் மேற்கொள்ளக்கூடிய திசை அப்படின்றது அங்க நமக்கு வேறுபாடா இருக்கு. சரிங்களா? ஸோ கொஞ்சம் நிதானமா அந்த பகுதிய கையாண்டு படிச்சு விட்டுறணும். சரியா? ஸோ இந்த ஆப்ஷன்ல இருந்து எது நமக்கு மிக பொருந்தி வருது அப்படின்றத நாம கொஞ்சம் கவனிச்சு படிச்சுக்கிட்டோம்னா போதுமானது. தூக்கு அப்படின்றதுக்கும், கட்டு அப்படின்றதுக்கும் உண்டான வித்தியாசம். கேளு மற்றும் பார் என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்டா, கேள் அப்படின்றது என்னது? ஒரு செயலை புரிந்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடியது. சரியா? ஆனா, பார் அப்படின்றது ஒரு செயல சுட்டிக்காட்டி புரிந்து கொள்வதற்காக. கேளு அப்படின்னா, "இன்னைக்கு கிளாஸ்ல என்னென்னலாம் நடந்துச்சு?" அப்படின்னு சொல்றது. சொல்றத இன்னொருத்தன் கேட்கிறது. அதே விஷயம் தான் பார் அப்படின்னா, "பாரு எங்க என்ன நடந்துகிட்டு இருக்குதுன்னு பாரு" அப்படின்னு எக்ஸாம்பிளோட, எடுத்துக்காட்டோட ஆதாரப்பூர்வமாக நிரூபிப்பது. அப்ப இதுக்கு பதிலானது செயல், நோக்கம் தான் சரியான பதில். ஸோ அடுத்து பாருங்க 6வது கேள்வி. சொல் மற்றும் செய் 2க்குமே பெரிய அளவுல வித்தியாசம் இருக்கு இல்லையா? சொல்னா ஒப்பீடு படி பார்த்தோம் அப்டின்னா, சொல் அப்டின்றது நாம எக்ஸாம்ல கிளியர் பண்றது, மற்ற நம்ம கனவுகள நிறைவேத்துறது, அது எல்லாத்தையுமே ரொம்ப சுலபமா செஞ்சிரலாம்.
அதே நேரத்துல அத செய்யறது அப்படின்றது அதற்குரிய உழைப்ப நாம போடணும். இல்லையா? ஸோ அப்ப அந்த செயல் தன்மை அப்படின்றது அந்த இடத்துல நமக்கு பெரிய அளவுல மாறுபடுது. நிறுத்து மற்றும் தொடர் வினைச்சொற்களின் முக்கிய வேறுபாடு என்ன? 2மே ஆப்போசிட் தானே. அப்ப என்னது? நேர்மறை மற்றும் எதிர்மறை செயல்கள். அழி மற்றும் உரு வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன? அழி மற்றும் உருவும் என்னது? எதிர்ச்சொல் தான். நேர்மறை, எதிர்மறை தான். ஆனா, அது நமக்கு ஆப்ஷன்ல இல்ல. ஆனா என்ன மாற்றம்? செயல் விளைவுல வேறுபாடு இருக்கு. ஏன்? அழி அப்டின்னா அழித்தல். உரு அப்டின்னா என்னது? ஒரு பொருள உருவாக்குதல், உருக்கொடுத்துதல் அப்டின்ற மாதிரியான அர்த்தத்துல நமக்கு வருது. 9வது உயர் மற்றும் உயர்த்து அப்டின்ற வினைச்சொற்கள் எப்படி வேறுபடும்? உயர் அப்டின்றது நான் உயர்றது. உயர்த்து அப்படின்றது நம்மள சுத்தி உள்ளவங்கள எல்லாத்தையும் நம்முடைய முயற்சியால் உயர்த்துவது அப்படின்னு அர்த்தத்துல வருதா? சோ அப்போ இத நமக்கு எப்படி நாம அடையாளப்படுத்தலாம்? உயர் அப்படின்றது தன்வினை அப்படின்னும், உயர்த்து அப்படின்றது பிறவினை அப்படின்னும் அடையாளப்படுத்தலாமா? இது நமக்கு கீழ 2வது ஆப்ஷன்ல மாத்தி இருக்கு. சரியா? அப்ப பார்த்து கொஞ்சம் ஆன்ஸர செலக்ட் பண்ணணும். 10வது கேள்வி பாருங்க. பயன் மற்றும் பயிற்சி வினைச்சொற்களினுடைய வேறுபாடு என்ன அப்படின்னு கேக்குறாய்ங்க. பயன் அப்படின்றது என்னது? ஒரு செயல் நாம செய்றோம் அப்படின்னா, அதற்கு பின்னாடி நமக்கு கிடைக்கப் போற விஷயத்த குறிக்கக்கூடியது. இல்லையா? அதே நேரத்துல பயிற்சி அப்படின்றது ஒரு செயலுக்கான முயற்சி. நாம பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அத குறிக்கக்கூடியது. அப்போ இந்த 2ம் வேறுபடுத்தி காமிக்கிறது என்னது? அதனுடைய முடிவு அப்படிங்கிறது தான். சோ அப்ப சரியான பதில் முடிவு. வாங்கு மற்றும் கொடு என்ற வினைச்சொற்கள் எப்படி வேறுபடும் அப்படின்னு சொல்றாங்க. 2மே எதிர்ச்சொல் தான். ஆனா, வாங்கு அப்படின்றது பொருள் உங்களை நோக்கி வருகிறது. கொடு அப்படின்றது நீங்க எதிர் திசையில யாருக்கோ குடுக்குறீங்க இல்லையா? செயல் திசை தான் இதற்கு சரியான பதில். 12வது கேள்வி பாருங்க. கொடு மற்றும் அழி என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு சொல்றாங்க. கொடு அப்டின்னா என்ன அர்த்தம்? கடனாக கேட்ட பணத்தை கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சோ அப்ப கொடு அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டு. பேகன் காண மயிலுக்கு போர்வை அளித்தான். அப்ப கேட்ட பணத்த தான் கொடுப்போம். சரியா? ஆனா மயில் வந்து போர்வை கேட்கல. ஆனா பேகன் அவர்கள் கொடுத்தார். இல்லையா? அப்போ இந்த அழி அப்படின்றது அ ஈகை அப்படின்னு குறிக்கலாமா? அப்ப அந்த அளவுல இத நாம வேறுபடுத்தி காமிச்சுக்கலாம். செய்யக்கூடிய செயலின் விதம் அப்படின்றது தான். உயர்த்து மற்றும் இறக்கி அப்படின்ற சொற்கள். உயர்த்துனா மேல் உயர்த்துறது, இறக்கினா கீழ இறக்குறது இல்லையா? அப்ப என்ன சொல்லலாம்? எதிர்மறை மற்றும் நேர்மறை செயல்களுக்கான எடுத்துக்காட்டா இத நாம அடையாளப்படுத்தலாம் இல்லையா? அடுத்து பாருங்க 14வது பயணிக்க மற்றும் இருக்க என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பயணித்தல்னா டிராவல் பண்றது. இருக்க அப்படின்னா அதே இடத்துல நமக்கு பொருந்தி இருக்கிறது இல்லையா? ஸோ, அதனால இதற்கான சரியான பதில் செயல் நோக்கமே முற்றிலும் வேறுபடுவதனால் ஆன்சர் பி. அடக்கு மற்றும் அடங்கு ஏற்கனவே நாம பார்த்தோம் இல்லையா? ஸோ, அடக்குதல் அப்படின்றதும், அடங்குதல் அப்படின்றதும் வெவ்வேறு. அடக்கு அப்படின்றது நாம பிறர அடக்குவது. அடங்கு அப்படின்றது ஒருத்தர் கீழ சப்மிசிவா அடங்கி வேலை பண்ணுவது. சரிங்களா? ஸோ, அப்ப தன்னிச்சை மற்றும் கட்டுப்பாடு. 16வது கேள்வி பாருங்க. சிரித்து மற்றும் சொல்லி என்ற வினைச்சொற்களின் வேறுபாடு என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சிரித்து அப்படின்றதும் வேறு தன்மையுடையது. சொல்லி அப்படின்றதும் வேறு தன்மையுடையது. 2மே வேற வேற வினைச்சொல். அப்ப அந்த செயலினுடைய தன்மை தான் இதற்கு முற்றிலும் வேறுபட்டு இருக்குது. இல்லைங்களா? ஸோ இப்படிதான் அடிப்படையான ஒரு பயிற்சி பகுதி நமக்கு குடுத்திருக்கிறாங்க. இதுல பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய இடங்கள்ல ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு சேமா இருக்கிற மாதிரியே இருக்கும். சரியா? இன்னொரு ஆப்ஷனும் இதுக்கு பொருந்தி வரலாமே அப்படின்னு தோன்றும். நெறைய நேரங்கள்ல அப்படி கன்ஃப்யூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் நமக்கு நிச்சயமா இருக்க போறதில்ல. கேள்விய படிச்ச உடனே இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும் இந்த 4ல எது மிக நெருக்கமா பொருந்தும் அப்படின்றத தான் நாம முடிவு பண்ணணும். நிச்சயமா கேள்விய மட்டும் படிச்சுட்டு இதற்குரிய பதில நாம முடிவு பண்ணவே முடியாது. இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும். அப்ப அந்த 4 ஆப்ஷன்ல எது மிக நெருக்கமாக, மிக பொருத்தமாக இருக்கு அப்படின்றத தேர்வு செஞ்சு பதில் அளிக்கணும். அது கடந்து
வார்த்தைகள் மாற்றத்தால எந்த அளவுக்கு அர்த்தம் மாறுபடுது அப்படின்ற புரிதலும் இந்த பகுதிய கையாளும்போது நமக்கு இருந்தே ஆகணும். சரிங்களா? ஸோ அதனால அத பத்தின ஒரு அறிவு, இந்த பகுதிய பொறுத்த மட்டுக்கும் அது சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு இருக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல தலைப்புல அடுத்த காணொளியில சந்திக்கலாம். நன்றி.